இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 119 அதிகாரம் 146 உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை ரட்சியும், அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்து கொள்ளுவேன். ஆம் தேவ பிள்ளைகளே, ரட்சிப்புக்காக தேவனிடத்துல தாவீது ஜெபிக்கிற ஒரு ஜெபமா இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து யோசேப்பினிடத்துல தேவன் பேசுகிற காரியம் மத்தேயு புத்தகம் 1 அதிகாரம் 21 நாம் பார்க்கிறோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். பாவத்திலிருந்து ரட்சிப்பை கொடுப்பதற்காகத்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது பாவ மன்னிப்பை கொடுக்கிற நம் மீட்பராக கிறிஸ்து இயேசு குறித்து பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை கேட்கிறார் என்று நாம் பார்த்தோம்னால், சாட்சியின்படி கர்த்தருடைய சாட்சியை காத்து கொள்வதற்கு ஒரு ரட்சிப்பை கேட்கிறார். அப்போ கர்த்தருக்கு சாட்சியாய் வாழணும் என்று சொன்னால் அதுலயும் நமக்கு ஒரு ரட்சிப்பு பிறக்க வேண்டும் என்பதுதான் தாவீதுடைய நோக்கமா இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய சாட்சியை கை கொள்ள வேண்டும். சுத்த இருதயம் உள்ளவர்களாய், அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறவர்களாய், அவர் நடந்த பாதையை நம்ம பின்பற்றுகிறவர்களாய் வாழ்வதற்கு, அவருடைய சாட்சியாய் நிற்பதற்கு நமக்கு ரட்சிப்பு வேண்டும். இன்றைய நாளில் இரட்சகராக இயேசு கிறிஸ்து அவர் சாட்சியின்படி நடக்க நம்மளை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த அதிகாரத்தில் நாம் முழுமையாக பார்க்கும்போது அவருடைய வேதத்தை குறித்து தியானிக்க நான் விழித்து கொள்ள வேண்டும் என்பதை தாவீது சொல்லுகிறாரு. கர்த்தரை குறித்து நம்ம தியானிப்பதும், கர்த்தரை குறித்து நம்ம சிந்திப்பதும், கர்த்தருடைய காரியங்களில வாழ்க்கையில நம்ம நடப்பதற்கு இன்றைய நாள் நம்ம விழித்து கொள்ள வேண்டும். ஜாமக்காரனை போல நாம காத்திருந்து கர்த்தருக்கு சாட்சியாய் நடந்து அவர் ரட்சிப்பின் அலங்காரத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் தாவீதுடைய இருதயத்தை போல நம்மளுடைய இருதயம் கர்த்தரை தேடும் பொழுது அவருடைய சாட்சியை கைக்கொண்டு அவர் ரட்சிப்பின் அலங்காரத்தில் நாம் வாழ முடியும். அதை சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.